இந்த உலகத்துக்கு வருகின்ற நேரத்திலேயே நமக்கு ரிஸ்க்குடைய பொறுப்பு எடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தாயுடைய வயிற்றிலே ஒரு சிசு 120 நாட்கள் கம்ப்ளீட் ஆனதன் பின்னால் அந்த தாயுடைய வயிற்றுக்கு அருகிலே ஒரு மலக்கு வந்து இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த ரூஹை கொண்டு வந்து அந்த உடலுக்குள்ளே சேர்ப்பார். ஊதியதன் பின்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்டு ஒரு சில விடயங்களை பதிந்து கொள்வாராம். அதிலே முதலாவது பதிவு செய்யப்படுகின்ற அம்சம் இவருடைய ஆயுள் எவ்வளவு, அந்த ஆயுள் எழுதப்பட்டுவிடும். இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்டு எழுதி கொள்கின்ற அம்சம் யா அல்லாஹ் இவருடைய ரிஸ்க் எவ்வளவு, அந்த ரிஸ்க் இவ்வளவு என்பது எழுதப்பட்டுவிடும். இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவு ரிஸ்கை அனுபவிக்க போகின்றோம் என்பது எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டார். எனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ரிஸ்கை முடிப்பதற்காக நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நானும் நீங்களும் ரிஸ்கை வளர்ப்பதற்காக வேண்டி வரவில்லை. வளர்ப்பதற்கு வழி இருக்கு, நான் சொல்லுகின்றேன் பின்னர். வளர்ப்பதற்காக வரவில்லை, முடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஒரு ரிஸ்கை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம், இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அதை வளர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சில விடயங்கள் இருக்குன்னா அந்த விடயங்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றும்படி இந்த உலகத்துக்கு அல்லாஹ் நிர்ணயித்த அந்த ரிஸ்கை முடிப்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம்.